இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் பொட்டேட்டோ கிரேவி. இது 1.5 சிக்கன் நான் வச்சுருக்கேன். இது நல்லா ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு ஸ்கின்னெல்லாம் எடுத்துருங்க. டர்மரிக் போட்டு நல்லா வாஷ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு 1.5 சிக்கனுக்கு 3 டொமேட்டோ கட் பண்ணிவிட்டு நல்லா இது மாதிரி ஸ்லைஸ் போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு 5 ஆனியனை இந்த சைஸ்க்கு நம்ம எடுத்து கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, ஒரு 3 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு ஒன் ஒரு 2 பொட்டேட்டோ எடுத்துகிட்டு இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு 1 பீஸ் மாங்காய். ஓகே, இது போட்டோம்னா டேஸ்ட்டாக இருக்கும், இன்னும் டேஸ்ட் கொடுக்கும். நெக்ஸ்ட்டு 2 ஸ்பூன் ஆயில். நெக்ஸ்ட்டு ஒரு 2 கொத்து கொத்தமல்லி இது மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு இது மாதிரி அதையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி சால்ட்டு. இந்த பவுடர் வந்து ஒரு 3 ஸ்பூன் சில்லி அண்ட் 1 ஸ்பூன் டர்மரிக் அண்ட் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ஒரு 2 பிஞ்சஸ். இது வந்து மல்லித்தூள் ஒரு 2 ஸ்பூன் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பெப்பர் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்சியில் போட்டு ஒரு 2 ஸ்பூன் இதை நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு 1 கப் ஆஃப் கர்டு. நெக்ஸ்ட்டு 1 லெமன். இன்னும் நல்லா நமக்கு சோறு வேணும் அப்படின்னா 1/2 லெமன் எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். 5 சில்லி, ரா சில்லி 5 சில்லி. ஓகே, இப்போது இதை வச்சு நம்ம எப்படி சிக்கன் பொட்டேட்டோ கிரேவி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சுட்டு அதில் குக்கர் வச்சிடலாம். குக்கர் வச்சுட்டு அது ஹீட் ஆனதுமே நம்ம 3 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு ஆயில் சூடானதும் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அந்த 3 இன்க்ரீடியன்ஸையும் போட்டு அது லைட்டாக சூடாகணும். அது போட்டுட்டு ஒரு சவுண்ட் வரும். அந்த சவுண்ட் வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஆனியன் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஆனியன் அதை போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். அது நல்லா ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை ஆகணும். அது கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு அதில் வந்து நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் ஒரு 2 ஸ்பூன் 2 or 3 ஸ்பூன் நல்ல ஸ்மெல் நல்லாயிருக்கும். ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். 3 ஸ்பூன் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா அடியில் பிடிக்கும். ஆனியன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு சிக்கன் போட்டுடலாம். நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த சிக்கனை அதில் ஆட் பண்ணிடுவோம். ஆட் பண்ணிவிட்டு அதோட டொமேட்டோ கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, டொமேட்டோ அதையும் ஆட் பண்ணிவிட்டு ப்ளஸ் சில்லி, ரா சில்லி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் அதில் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு சால்ட்டு, அதுக்கு எவ்வளோ தேவையான சால்ட்டோ அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் லைட்டாக கோரியண்டர் நம்ம கட் பண்ணி வச்சுக்கல, கோரியண்டர் பாதி போட்டுட்டு லைட்டாக நம்ம எண்டிங்க்கு கொஞ்சம் போகிறதுக்காண்டி வச்சுக்கலாம். ப்ளஸ் இது நல்லா கிண்டிடணும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அதோட டர்மரிக் பவுடர் வச்சுருந்தோம் இல்லையா, அது ப்ளஸ் மல்லித்தூள் ஒரு 2 ஸ்பூனு. நம்ம நார்மலாக குழம்புக்கு அரைச்சி வச்சுருக்க மல்லித்தூள் தான் இது. நெக்ஸ்ட்டு சில்லி பவுடரும் நம்ம எவ்வளோ காரம் வேணுமோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ நம்ம ஆட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும் கிரேவி. ப்ளஸ் எல்லாத்தையும் அதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் சிக்கன், ஆனியன், டொமேட்டோ எல்லாத்தையும் போட்டாச்சு. ப்ளஸ் பவுடர் எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணியாச்சு. இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு அந்த பச்சை வாடை போகிற வரையும் நம்ம நல்லா கிண்டிட்டு நெக்ஸ்ட்டு அதோட நம்ம என்ன போடுறோன்னா பொட்டேட்டோ கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, பொட்டேட்டோ அது ப்ளஸ் நம்ம மாங்காய் ஒரு 2 பீஸ் மாங்காய் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். மாங்காவை ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பெப்பர் பவுடர் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, அது ஒரு 2 ஸ்பூன். நல்லா உங்களுக்கு ஸ்பைசியாக வேணும்னா இன்னொரு ஸ்பூனும் ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் பவுடர்
எல்லாத்தையும் போட்டுட்டு அகைன் மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். பொட்டேட்டோ கொஞ்சம் அந்த பச்சை கலர் போகிற வரையும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் நம்ம ½ பவுல் கேர்டு மிக்ஸ் பண்ணலாம். எவ்வளோ வச்சுருக்கீங்களோ அதை ½ பவுல் கேர்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு 1 ஸ்பூன் சுகர். இந்த சுகர் ஆட் பண்ணிங்கன்னா கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மிக்ஸிங்கை நம்ம ஒரு 1 கப் ஆஃப் வாட்டர் 1 கப் வாட்டர் ஆட் பண்ணணும். உள்ள 1 கப், ஏன்னா அது கொஞ்சம் பாயில் ஆகணும் இல்லையா சிக்கனு. 1 கப் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு ப்ளஸ் நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். சிக்கன் கிரேவி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் நம்ம எல்லாமே ஆட் பண்ணிட்டோம். கொரியாண்டர் மட்டும்தான் நம்ம பேலன்ஸ் இருக்குது. கொரியாண்டர் ப்ளஸ் லெமன் மட்டும் பேலன்ஸ் இருக்குது. இதை வந்து நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். இதை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு விசில், அடுப்பை சிம்லேயே வைங்க. ஒரு விசில் வரட்டும். ஒரு விசில் வந்தோன்னே நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நல்லா பாயில் ஆகிடுச்சு. சிக்கனு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதோட இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பேலன்ஸ் கொரியாண்டர் இருக்குது இல்லையா, அதை நம்ம ஆட் பண்ணிடலாம். கொரியாண்டர் போட்டுட்டு ப்ளஸ் நெக்ஸ்ட்டு நம்ம லெமன் ஜூஸ், லெமனை நல்லா ஸ்க்யூஸ் பண்ணிவிட்டு அதோட ஜூஸு அதையும் ஆட் பண்ணிடலாம். ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே லெமன் ஆட் பண்ணோன்னா சிக்கன் வந்து பாயில் ஆகாது. ஃபைனலாக சுவையான பொட்டேட்டோ சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ரைஸு ப்ளஸ் சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்தோடையும் நம்ம ஆட் பண்ணி சாப்பிட்டோம்னா செம்ம கலக்கலாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.